ஹலோ மக்களே 323வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ரீமு கதையவே ஜோரோ முடிச்சிட்டான். அடிச்செல்லாம் அவர் சாஞ்சிட்டாரு. அவர் உடம்புல இருந்த ஷேடோ திரும்பி புரூக்கிட்ட வந்துட்டு அவரோட ஸ்வோர்டு நம்ம சோரோட்ட வந்துட்டு அது பிளாக் ஸ்வோர்டு. அது சாதாரண ஸ்வோர்ட்லாம் கிடையாது. வானோ கிங்டத்துல இருந்து கிடைச்ச ஸ்வோர்டு. அது ஒரு லெஜெண்டரி சாமுரையவே தோக்கடிச்சின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வோர்டை கையில கொடுத்துட்டு அவர் இறந்து அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. ஜோரோக்கு சும்மாவே என்ஜாய் பண்ணுவான். இதுல ஒரு புது ஸ்வோர்டு கிடைச்சனே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான் அவன். இன்னொரு பக்கம் எங்க கட்டுறாங்கன்னா ஹாக் பேக் தான் கட்டுறாங்க. அவனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ரோபின் கதையும் முடிச்சிட்டாங்க, சோப்பர் கதையும் முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அடிபட்டு உட்கார்ந்துருக்காங்க. டேய் உங்க ஓன் ஃப்ரெண்டாலே நீங்க கேப்சர் பட பார்த்துட்டீங்களடா, என்னடா இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா கொஞ்சம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி என் வாயில இந்த உற்பத்திக்கு போட்டிருப்பானுங்க, என் கதையை முடிச்சிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாஞ்சி வந்து இப்படி ரோபினை கிக் போனா நினைச்சு கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். அப்பனே ஒண்ணு சாஞ்சி கிடையாது மட்டும் தெளிவா தெரியும் சொல்றான். யாரா சாஞ்சி, அவனெல்லாம் ஏன்டா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பெண் குயின் தலையும் பேசிக்கிட்டு இருக்கான். டே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் மெமரி கூட அவங்கள்ட்ட ஞாபகம் இல்ல, அப்படிதானடா உங்க பழைய நினைவுகள்லாம் அழிஞ்சிருச்சுடா. இனிமேல் அவனுக்கு வந்து என்னோட பேச்ச மட்டும் தான் கேட்பாங்க, உங்க கதையை முடிச்சிடும். இனிமேல் அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் ஏன் கமாண்ட் படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் ஏன் ஆர்டர் படி தான் போன்னு சொல்றான் ஹாக்பேக். ஹாக்பேக் எவ்வளவு மோசமான விஷயத்தை செஞ்சுட்டு நீ என்னடா சிரிக்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் நீ ஏகப்பட்ட ஒரு உயிரை காப்பாத்திருக்க, உன்னை ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு நான் அவ்வளவான ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன்டா. ஆனா நீ இந்த மாதிரி செயலை செய்வன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உலகத்துல இறந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கடா. அவங்க வாழ்க்கையில நல்லபடியா ஆத்மா அப்படி ஒன்னா இருக்கணும் தான்டா நினைப்பாங்க. நான் உன்னை பெருமையா நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தோணுச்சு நீ செஞ்சது எல்லாமே ஈவில் தனமா இது இறந்தவங்களை மட்டும் திரும்பி வர வச்சு அவங்களை திரும்பி சாவடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுன்னு சொல்றான் சோப்பர். ஒரு விஷயத்த சொன்னேன், ஜோம்பிஸை பத்தி ஒரு ரிசர்ச் பண்றேன், அது நல்ல விதமா தான் இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ தாண்டா உன்னை பத்தி எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் பேசுறான். பேசணும்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை நக்கலா சிரிச்சுட்டு நான் ஏன்டா அடுத்தவங்களுக்காண்டி இங்க ஹெல்ப் பண்ணிட்டு மத்த உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்க போறேன், எனக்கு பிடிச்சதாண்டா நான் செய்வேன்னு சொல்றான். ஓப்பனா சொல்ல போனா நான் ஒரு ஜீனியஸ்டா, எனக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாதுன்னு சொல்றான். எப்ப ஆபரேஷன் பண்ணாலுமே அது காசு கண்டி மட்டும் தாண்டா பண்ணுவேன், வேற எது கண்டி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்கடா, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு, என் குழந்தைய காப்பாத்துங்க, எங்க அண்ணனை காப்பாத்துங்க, என் தம்பியை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேரை வந்திருக்காங்கடா. அந்த வழியை பார்த்து நான் ரசிச்சிருக்கதாண்டா செய்யறேன்னு சொல்றாங்க. ஜீனியஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமாடா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. என்னை டாக்டரா இனிமேல் மதிக்காம இருந்த எனக்குடா பிரச்சனை, நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலே கிடையாது, உன்னை ஒரு ஆளவே நான் மதிக்கலடா, ஏன்னா நீ ஒரு ஹியூமனே கிடையாதுன்னு சொல்றான். இனிமேல் உன்னை கனவுல கூட உன்னை டாக்டரா நினைக்க போறதுல அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். இனிமேல் நீ டாக்டரும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஜாம்பிஸுக்கு உனக்கு இனிமேல் எந்த வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. இறந்தவங்களை ஏன்டா திரும்பி இப்படி வர வச்சு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முட்டாளுன்னு சொல்லிட்டு கத்துறாம. உங்க கண்ணு முன்னாடி தான் இவனுங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு இன்னும் நீ உயிரோட இல்லைன்னா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமாடா நான் சொன்னது கேட்கலன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். டே அவங்களுக்கு இறந்ததுக்கு பிறகு ரெண்டாவது வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், இது ஒன்னும் மிராக்கிள் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி ஒரு வாழ்க்கையை இவனுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சடனா பாஞ்சு வந்து சின்றியே ஒரு கிக்கு பண்றான். அடிச்சுல சின்றி செதறுதா. டே மூவ் பண்ணான்னு சொல்லிட்டு சோப்பரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சின்றே தரைய பண்ணு அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவ தரைய பார்த்து இருந்திருக்கா. அவன் சொன்ன உடனே நாய் மாதிரி தரைய நக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்டா இப்பெல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். அந்த ரூமை நீ பாத்தியா டாக்டர் சோப்பர்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. உனக்கு பழைய நினைவு தான் ஞாபகத்துக்கு வருது, அவ ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு இவனுக்கு தெரியும்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அது என்னோட ரூம் தான்டா, அது ஒண்ணு சிண்டரே ரூம்லாம் கிடையாது, அது நான் எல்லாம் சேர்த்து வச்ச போட்டோஸ் சொல்றான். ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி நான் அவளை லவ் பண்ணேன்டா, அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. அவளை மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் கிடையவே கிடையாது, அவளை பார்க்காத அந்த உலகத்துல ஆளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவளுக்கு அவன் டாக்டரா தான் இருந்திருக்கான். என்னோட பேஷன்ஸே என்னோட சட்ட பட்டன் வந்து தச்சு தருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஒன்னும் பிரச்சனை டாக்டர், இதுல எல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. அப்பா அம்மா இருங்க நான் வாரன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூவ் பண்ணி போறா. இருங்கன்னு சொல்றான் அவனும். அவ அந்த உலகத்துல எந்த அளவுக்கு பாப்புலர் தெரியுமாடா, அவ ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், அவளை பார்க்காத ஆளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவ மனசு ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம பேசுறான். ஆனா அந்த பொண்ணுன்னு சொல்ல ஆரம்பிக்கான். ஹாக்பேக்கோ அவனோட பூங்கத்தை கொடுத்து அவளோட மேரேஜ் பண்ணலாமான்னு கேட்க போயிருந்திருக்கான். அதுக்குள்ள அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு, அதை நினைச்சு மனசே உடஞ்சிட்டான். நான் டாக்டர் ஆயிட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைச்சு அவளை மேரேஜ் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஃபியான்சி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே அதுக்கப்புறம் அவளை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சுடா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சுன்னு சொல்றான். அவ இறந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்டா, என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அல்டிமேட் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பெரிய மனுஷன் வந்து என்னைய வந்து பார்த்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் கெக்கோ மொரியோன்னு சொல்றான். டாக்டர் ஹாக்பேக் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசி இருந்திருக்கான். அவர் சொன்னோடனே அவருக்காண்டி ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன், அவரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதனாலதான் அந்த ஷிப்ல ஏறணும்னு சொல்றான். என்னோட சின்றியை வந்து நான் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் பேசி இருந்திருக்கான் அவர்கிட்ட. உன்னை அப்படி பழசதான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவ இறந்து போன புதக்குழிய தோண்டி அவன் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். தோண்டி அவளோட பாடியை அவன் கண்டுபிடிச்சிருந்திருக்கான். அவன் அந்த பாடி கிடைச்சோன்னே அப்படியே அவளை தூக்கிட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து கெக்கோ மொரியோட்ட கூட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அப்பதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இனிமேல் எனக்கு மட்டும் தான் ஒபே பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருந்திருக்கான். அதே மாதிரி அவளுக்கு திரும்பி உயிர் வந்திருக்கு. கெக்கோ மொரியோ அவ
உடம்புக்குள்ள ஒரு ஷேடோ வச்சிருந்திருக்கான். அப்பாடா சிண்ட்ரே உயிரோட வந்துட்டான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஹாக்பேக். இந்த இடத்துல இருக்க எல்லா தட்டையும் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. தட்டெடுக்க புரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்பேக் அப்ப ஷாக் ஆயிருந்திருக்கான். ஆனா உடம்புல இருக்கிறது வேற ஷேடோ தான். ஆனா இருந்தாலும் இப்பவும் பியூட்டிஃபுல்லா தான் இருக்கா. இப்ப ஜாம்பி சிண்ட்ரே சான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப எப்படி நான் சொல்றதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டான் அவன். டேய் அவளை இனிமேல் அப்படி செய்ய விடாதடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் அவள் ஒரு ஹியூமன் பீயிங் தான்டா, உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? ஒரு காலகட்டத்தில் அவ ஒரு ஆளா தான் இருந்திருக்கா, ஏன்டா இப்படி ஒரு மான்ஸ்டர் மாதிரிலாம் பண்றன்னு சொல்லிட்டு சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். உன்னை நான் இனிமேல் மன்னிக்க போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். எனக்குலாம் நீ ஒன்னும் பாடம் போகட்டாடா. டேய் பைரட்டு உன் கதையை முடிச்சிருவேன். சிண்ட்ரே இந்த 2 பேர் கதையை முடின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். சரின்னு சொல்லிட்டு எந்திக்கிறா. என்னன்னு பார்த்தா பிளேட்டை கையில வச்சிருக்கா. டாக்டர் சோப்பர் நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட பாடியில உள்ளதை எதை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் பிளேட் பிளேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். 1 2 3ன்னு சொல்லிட்டு வீசிக்கிட்டே இருக்காவா. ஆனா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பாஞ்சு வந்து சிண்ட்ரே லாக் பண்றான். சோப்பர் அடின்னு அடிக்கிறா. ஆனா என்னன்னு பார்த்தா சோப்பர் எல்லாத்தையும் பிளாக் தான் பண்றான்னு தவிர அவளை அடிக்கவே மாட்டுக்கான். ரோபினோ கத்துறா டே சோப்பர் இதெல்லாம் பண்ணாடான்னு சொல்லிட்டு சோப்பர் மண்டையை உடச்சு தள்ளுறானுங்க. ஹோக்பகன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே என்னை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதேன்டா, நீ பெரிய தப்பு, ஏன்டா இப்பெல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மான்ஸ்டர் பேச்செல்லாம் நீ கேட்காத, நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோப்பர் சொல்றான். உன்னை கொல்லுன்னு சொல்லிட்டு சிண்ட்ரே பாஞ்சு பாஞ்சு வராவா. நீ ஆல்ரெடி செத்துட்ட, உனக்கு அதெல்லாம் தெரியும்ல, இதை விட்டுருன்னு சொல்லிட்டு சோப்பர் அவள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இதை விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம. இப்போ உடம்புல இருக்க ஹார்ட் ஆல்ரெடி இறந்துச்சு, இப்ப நீயே கிடையாது, உன்னை ஹேண்டில் பண்றவன் வேற ஒருத்தன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். என்னடா நீ முட்டாள்தனமா இறந்தாள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க, இனிமேல் வந்து மனித தன்மையெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதை உடம்பு வச்சு மூவ்மெண்ட் தான் பண்ண முடியுமா, வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்கறான். என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏய் ஒரு ஹியூமன் பீங்ஸ் மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாடா, ஆனா நீ இவ்வளவு ஒரு ஹியூமன் பீங்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறான். ஆனா நீ இவ்வளவு ஒரு ஹியூமனாவே ட்ரீட் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு கத்துறான். ஒண்ணு எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. அப்படி அடிக்க வந்தவா அப்படி காலை கீழே வச்சிட்டா. ஜாம்பிஸ் அப்படி விடுறாங்க. ரோபின் உன் வேலையை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா உப்பு எடுக்கிறாங்க. டோகின் ஜோப்ரோ அவங்க 2 கதையை முடிங்கடான்னு சொல்லிட்டு ஹோக்பேக் கத்திக்கிட்டு இருக்கான். சடனா பாஞ்சு வந்து சோப்பரே அடிச்சு நொறுக்கான் டோகின். ஐயோ தோத்துருதுன்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஸ்வாட்ஸ்மேன் 108 பவுண்ட தூக்கிட்டு ஒரு போடு போடுறான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஜோரோ இதை நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். டோஸ் ஃப்ளோர்ஸ்னு சொல்லிட்டு அந்த சோரோ இல்ல இருக்கவனே லாக் பண்றா. இதுல என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்வாட தூக்கிட்டு ஒரு போடு போடுறான். ரோபினா செதறுதா. நீ என்னடா என்னையவே அட்டாக் பண்ற, என்னையவிட கொல்ல போக்குறன்னு சொல்லிட்டு டோகிமன் பாஞ்சு வந்துட்டு ஜோரோவே அட்டாக் பண்றான். எப்போ ஜோரோ இவனு சண்டை போடுற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நீ பின்னாடி போடான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடமே வெடிச்சு சின்ன பின்னமாகுது. டேய் கோமலிகளா நீங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹோக்பேக் கேக்குறான். ஜோரோ சாஞ்சி என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்றாங்க. சடனா இங்க பக்கம் என்ன பண்றான்னா ரோபினோ வாய் மூடிட்டா. நீ ஆர்டர் கொடுத்தாதானடா அவங்க மாறுவாங்க, இனிமேல் நீ ஆர்டரே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாவா. நீயும் ஆர்டர் கொடுக்கலன்னா அவனுக்கு பேச்ச கேட்க மாட்டானுங்கல்ல, அவனுக்குள்ள தானே சண்டை போடுவானுங்க, அப்படியே போடட்டுன்னு சொல்லிட்டு ரோபின் ஹாக்பேக் லாக் பண்றா. இவனுக்கு பழைய மெமரிஸ் இல்லாட்டினாலும் இன்னும் தீயும் தண்ணியுமா தானே சுத்திக்கிட்டு இருக்கானுங்கடா. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் சோப்பர். இங்க வாயவோ லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. ரோபின் நக்கலா சிரிக்கா. டே இந்த டவர் வந்து ரொம்ப ஹைட் தானடா, நீ வேணா எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதானே மேலது குதிக்க சொல்லி அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அப்படியா நான் ஜாம்பி சாக்கன மாதிரி என் கண்ட்ரோல் உன்னை கொண்டு வரேன், நீ இந்த டவர்ல இருந்து குதிக்கணும், 2 பேரும் குதிங்க சொல்லிட்டு கத்துறான் அவன். கத்துன்னு ரோபின் நகன்ட்டா சோப்பர் நகன்ட்டான். என்னன்னு பார்த்தா ஓகே பாஸ் நான் இதை கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பின்னாட்டுக்கு 2 பேரும் சொல்றானுங்க. டேய் டேய் நில்லுங்கடா நான் உங்களை சொல்லவே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு உடச்சிட்டு குதிச்சிட்டானுங்க. ரோபின் லைட்டா ட்ரிக் யூஸ் பண்ணி அவனே லாக் பண்ண வச்சிட்டா. எப்படி நாங்க ஒண்ணு குதிக்க மாட்டோம், அவனுக்கு தான் குதிச்சானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். இன்னவே ட்ரிக் யூஸ் பண்றியான்னு சொல்லிட்டு ஹோக்பேக் கத்துறான். டேய் முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்டா, உன் கழுத்தை ஒட்டைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் வேற விளாண்டுக்கிட்டு இருக்கான். சிண்ட்ரே இங்க கொஞ்சம் டைம் வந்து இவங்களை வச்சு விளாடு, நான் இங்க இருந்து தப்பிக்கணும், ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாக்பேக். இவன் உன்னை இங்க இருந்து வெளியே கொண்டு போனாலும் பிரச்சனை இல்ல, உனக்கு இன்னொரு ஷேடோ வந்து உன்னை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சிண்ட்ரே தான் காட்டுறாங்க. சிண்ட்ரே ஹார்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க ஆரம்பிக்கி. கெக்கோ முறிய உடம்புல இருந்து அப்படி வெளியே போகுது. சிண்ட்ரேக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல என்னால மூவ் பண்ண முடியாது சொல்றாவா. சிண்ட்ரே அழ ஆரம்பிச்சிட்டா. என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு ஹோக்பேக்கே ஷாக்ல இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா கெக்கோ முறியவோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓர்ஸ் இவங்களை தேடி வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்தா வந்துட்டாமல நம்மாலே அப்படின்னு சொல்லிட்டு கெக்கோ முறிய என்ஜாய் பண்றான். ஸ்ட்ரெயிட்டா லூஃபி இருக்க இடத்துக்கே ஓர்ஸ் வந்து நின்னுகிட்டு இருக்கான். முகிவரா அப்படின்னு சொல்றான் அவன். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you bye.